திருப்பங்கள் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்ஸில் அடிக்கடி எதிர்பார்க்கலாம். எப்படிடா இவ்வளோ திருப்பங்கள் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கே? G20 மாநாடு, அடுத்தது APEC மாநாடு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக எல்லாரும் பொங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஏன்னா உலக நாடுகள், குறிப்பாக மேற்குலக நாடுகள் யோசிச்சது எல்லாமே அப்படி தான். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க செய்தி என்ன தெரியுமா? ஜெர்மனியில் 30,000க்கும் அதிகமான நிறுவனங்கள் எனர்ஜி கிரைசிஸ் வழியாக அவங்களுடைய லாபத்தை பாதியாக குறைச்சதுனால வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அது இல்லாமல் யூகேனுடைய இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா 11.1% இருக்குது. ஸ்பெயின், இத்தாலி இங்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கடந்த ஒரு 30-40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ இதில் லாஸ் யாருக்கு கேட்டால் ரஷ்யாவுக்குங்கிறாங்க. ஆனால் உண்மையான லாஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை நல்லா கவனிச்சாதான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உலக அரசியல், அந்த உலக அரசியலில் இந்த ஆர்ம் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஏவுகணை விற்பனையாளர்கள், இல்லாட்டி ஏர்கிராஃப்ட் விற்பனையாளர்கள், இல்லாட்டி வெப்பன்ஸ் விற்பனையாளர்கள், இவங்களுக்கான லாபம் மட்டுமே இங்கே பெரிய அளவு மாற்றப்படுகிறது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும், ஒவ்வொரு ரூபாயும், அதாவது டேக்ஸாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விதத்தில் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற டேக்ஸ், இந்த பணம் எல்லாமே அவங்களுடைய லாபமாக மாறிட்டுருக்கு. ஆனால் உக்ரைனுக்கு கிடைப்பது பழைய பீரங்கிகள், சோவியத் காலத்தினுடைய வெப்பன்ஸ். ஸோ அந்த வெப்பன்ஸை இங்கே டம்ப் பண்ணிவிட்டு அவங்க புதுசாக வெப்பனை தயாரிக்க போகிறாங்க. இது இரண்டுமே அந்த நிறுவனங்களுக்கு லாபம். இரண்டாவது உலகப் போரில் இப்படி ஒரு பெக்யூலியரான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. டேங்க் அப்படிங்கிறத பிரிட்டன் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை தண்ணீர் டேங்குகள், வெறும் தண்ணீர் தொட்டிகள் தான் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் உலகப் போரில். ஸோ முதல் உலகப் போரில் தண்ணீர் தொட்டியை தயாரித்து கொண்டிருந்த பிரிட்டன், யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது தண்ணீர் தொட்டி அனுப்பி விடுறாங்க. தண்ணீர் தொட்டியை திறந்து பார்க்குறவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா தண்ணீர் தொட்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு பைப்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அதுதான் பீரங்கிகள். அதனால தான் அதுக்கு டேங்க் அப்படிங்கிற பெயரே வந்தது. ஸோ இப்படி பீரங்கிகள் உருவாக்கின பிரிட்டன் ஒரு பக்கம் இருக்கும்போது, இரண்டாவது உலக யுத்தம், முதல் உலக யுத்தத்தில் பல பிரச்சனைகள், பலவிதமான நஷ்டம். இரண்டாவது உலக யுத்தம், அதில் பிரிட்டனை எதிர்ப்பதற்காக ஜெர்மனி என்ன செய்கிறாங்கன்னா அதிநவீன பீரங்கிகளை களமிறக்கிறாங்க. ஸோ ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது அவுடேட்டட் ஆகி அந்த ஆயுதத்தினுடைய அடுத்த வேர்ஷனை வர வைப்பது அப்படிங்கிறது ஒரு யுத்தம் வந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி அப்டேஷன் வந்தால் மட்டும்தான் இந்த ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா இந்த மாதிரியான புரட்சி வேறு எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, இதெல்லாம் ஏன் வந்துச்சு? ஒரு கட்டத்தில் பால் அப்படிங்கிறது யாருமே பயன்படுத்தாமல் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரெண்ட் வரும். இது எல்லாமே புரட்சி. ஆனால் இந்த புரட்சியை நம்ம போர் அப்படின்னு சொல்லி அழைப்பது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஆயுதங்களுக்கான ஒரு புரட்சி வரும்போது அதை போர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம். போர் அப்படிங்கிறது நடக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் இவ்வளோதான். ஆனால் இந்த யுத்தத்தால் நார்மலாக இருக்கக்கூடிய மக்களும் பாதிப்படைகிறாங்களே விக்கி அப்படிங்கிற கேள்விக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலே பல எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, இப்படி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாஸ்ட்ராடமஸ் சொன்னதே நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நாஸ்ட்ராடமஸ் சொன்னார் நடந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த தமிழ் ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கு வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 50% டிஸ்கவுண்ட் போயிட்டு 199 ரூபாய்க்கு நீங்கள் குக் எஃப்எம் பயன்படுத்த யூஸ் பண்ண வேண்டிய கோட் TPM 50 அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் குக் எஃப்எம்கிட்ட நீங்கள் ஏதாவது புக் ரெக்கமெண்டேஷன் சொல்ல விரும்பினாலும், கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அப்படிங்கிறத சமீப காலத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது. நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. ஈராக் ஈரான் யுத்தம், ஆப்கானிஸ்தான் யுத்தம், சிரியா யுத்தம், லிபியா யுத்தம், இது எல்லாமே இந்த சமீப காலத்தில் நடந்த யுத்தங்கள் தான். ஆனால் இவ்வளோ ட்விஸ்ட் இல்லாத ஒரு யுத்தம் காரணமாக இது வரலாற்றில் இடம் பெறாது. அந்தந்த இடத்துல யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கிற பல ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்திலே விரிசல் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு ஹங்கேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போடுற சட்டத்திட்டத்துக்கெல்லாம் நான் ஆமாசாமி போடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ரஷ்யாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனை அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்தியிருக்கிறது. இதே விஷயத்தை நெதர்லாந்தும் சொன்னாங்க, இதே விஷயத்தை ஜெர்மனியும் சொன்னாங்க. ஏன்னா இந்த ஜெர்மனி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. ஜெர்மனிக்கு தேவையான இயற்கை எரிவாயு எல்லாமே ரஷ்யாட்டம் தான் வந்துட்டு இருந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஜெர்மனி இதெல்லாம் சகிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெர்மனி சொன்ன வார்த்தையில்
நீங்கள் என்னதான் செஞ்சுக்கோங்க, ரஷ்யாவை அழிக்க முடியாது. ஆனால் ரஷ்யாவை அழிப்பதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நம்ம நாடு அழிந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நெதர்லாந்து சொல்லிட்டாங்க 91 தடைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க, அந்த தடைகளை நான் தளர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஹங்கேரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எந்த நாடுகள் சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா G20 மாநாடு, அப்பெக் மாநாடு அப்படிங்கிற 2 மாநாடு உலக அளவில் G20ல் 20 நாடுகள், அப்பெக் மாநாடுல கிட்டத்தட்ட 12லேருந்து 17 நாடுகள் இவங்க பங்கு பெற்றாலும் ரஷ்யாவுக்கு எதிரான இந்தந்த விதிமுறைகள் இல்லாட்டி ரஷ்யாவுக்கு இவ்வளோ பெரிய தடைகள் யாருமே கொடுக்கல. அதிலிருந்தே தெரியுது உலகம் எதையோ நோக்கி போய்கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக உக்ரைன் பக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஜெர்மனியுடைய எக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி சிஏஏனுடைய பழைய அதிகாரிகள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்கா உக்ரைனையும் நடுத்தெருவில் விட போகிறாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாக் எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமா இப்போ ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய க்ரூயிஸ் மிசைல் எல்லாமே களம் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்க இன்றைக்கி அனுப்பின க்ரூயிஸ் மிசைலில் வார்ஹெட், அதாவது ஒரு க்ரூயிஸ் மிசைலில் கண்டிப்பாக ஒரு அந்த மிசைல் கீழே விழுந்தோடனே வெடிக்கிறதுக்கான ஒரு வெடிப்பொருள், அதாவது வார்ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த வார்ஹெட் எய்தர் ஒரு கன்வென்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பனாக இருக்கலாம். இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படி இல்லாட்டி நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டம்மி வார்ஹெட்டை வச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி க்ரூயிஸ் மிசைல் உக்ரைன் பக்கம் வந்து விழுந்திருக்கு. ஸோ டம்மி வார்ஹெட்டை வச்சு அனுப்புகிறாங்கப்பா, பாரு ரஷ்யாட்ட வந்து ஆயுதங்களே கிடையாது, அதனால தான் டம்மியை வச்சு அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அந்த செய்தியை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது ஆமால எதுக்கு டம்மி வார்ஹெட்டை வச்சு ரஷ்யா இங்கே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வரலாம். அப்படின்னா அவங்கக்கிட்ட மிசைல் இல்லை போல. ஏன்னா மிசைல் இல்லாததுக்கும் டம்மி வார்ஹெட் வச்சு அனுப்புறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இதுக்கு பின்னாடி 2 ரீசன் இருக்கும். ஒரு ரீசன் அப்படிங்கிறது டம்மி வார்ஹெட்டை அனுப்புறதுனால மிசைல் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அந்த வார்ஹெட் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஷார்ட்டேஜாக இருக்கலாம். அதை சமாளிப்பதற்கு அது வந்து மேற்குலக நாடுகள் சொல்கிற மாதிரியான ஒரு முடிவு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த டம்மி வார்ஹெட்டை அனுப்பி உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இல்லாட்டி ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்கும் பாருங்க, அதை ஆக்டிவேட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. க்ரூயிஸ் மிசைல் தான் அடுத்தபடியாக நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ரஷ்யா அறிவிச்சிட்டாங்க. ரஷ்யா எர்டகன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. ஃபோன் கால் பண்ணிக்கிறாங்க. எர்டகா, நம்ம கேஸ் ஹப் என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கேஸ் ஹப்புக்கான அந்த இனிஷியல் ஸ்டேஜ், அந்த பக்கா பிளானிங் முடிஞ்சிருச்சு. எர்டகன், அதாவது துருக்கியும் ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்ச தானிய ஏற்றுமதி 120 நாள் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கிரீமியா பக்கம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பல விதமான சுரங்கங்கள் அப்படிங்கிறத தோண்டியிருக்காங்க ரஷ்யா. சுரங்கங்கள் மட்டும் கிடையாது, அதை ஃபுல்லாக சுற்றி அவங்களுடைய கவர்னிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்துகிறாங்க. கிரீமியாவை சுற்றி ரஷ்யாவினுடைய கவர்னிங் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஏன்னா கிரீமியா கர்சன் நெருங்கிய பிளேஸ், கிரீமியா வழியாக கர்சனுக்கு போயிடலாம். இந்த கர்சன் அப்படிங்கிறத இப்போ ரஷ்யா கொஞ்சம் நாட்களுக்கு யாருக்கு விட்டு கொடுத்துருக்காங்க, உக்ரைனுக்கு விட்டு கொடுத்துருப்பதாக ரஷ்யாவை சார்ந்த பல ஊடகங்கள் சொல்லுது. ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு, வின்டர் முடிகிற வரைக்கும் தான் கர்சன் உங்கள் கையில் இருக்கும், அதன் பிறகு ரஷ்யாவின் கையிலே வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது கர்சன் பகுதிக்குள்ளே வரக்கூடிய உக்ரைன் ராணுவ வீரர்கள் நேராக கிரீமியாவுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கிரீமியாவை பாதுகாக்கணும். அந்த வேலையை பக்காவாக ரஷ்யா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிற அந்த பிரச்சனை காரணமாக இன்றைக்கி ஃபின்லாண்டாக இருக்கட்டும், பல நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய வேலியை ரொம்ப பெரிய அளவில் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பி வேலி கட்டுறது, கம்பி வேலி கட்டுறதுல நிறைய சென்சார்ஸ் போடுறது, இப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லையை பாதுகாப்பதற்கான வேலைகளிலும் சில நாடுகள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஒரு டம்மி வார்ஹெட் அனுப்புறதுனால அவங்களுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை தூண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை மொத்தமாக அழிக்கணும். அந்த ஏவுகணையை அழித்து விட்டு மறுபடியும் இவங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரஷ்யாவினுடைய தாக்குதல் அடுத்த கட்டமாக இந்த நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 17, 18 இந்த தேதி வரை எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரூயிஸ் மிசைலை மட்டும்தான் ஏவியிருக்காங்க. ராக்கெட் ஏவப்படுகிறது, அது இல்லாமல் க்ரூயிஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏவப்படுகிறது. ஸோ இந்த க்ரூயிஸ் மிசைல்ஸ்லையும் முக்கியமான க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறது ஏவப்படவில்லை. KH-101, KH-102 அப்படிங்கிற அந்த மாதிரியான க்ரூயிஸ் மிசைல் எதுவுமே ஏவப்படாமல் KH-55 அப்படிங்கிறதுலாம் ஏவப்படுகிறது. நிறைய பேர்கிட்ட KH-55 மட்டும் இப்போதைக்கு ஏவனா போதும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய தாக்குதலுக்கு ரஷ்யா தயாராகிட்டு இருக்கு. அதுவும் அந்த தாக்குதல் ரொம்ப பெரிய அளவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் சிதைத்த பிறகு, அதன் பிறகு தான் அவங்களுடைய அந்த தாக்குதல் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிதைச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இப்போது ரஷ்யா சொல்லியிருக்கிறதையும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிதைப்பது அப்படிங்கிற அந்த காரணத்தையும் டம்மி வார்ஹெட்டை வச்சு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உக்ரைனில் இருக்கக்கூடிய பல மில்லியன் மனிதர்களுக்கு கரண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி கூட உக்ரைன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி என்னென்னா, எங்கள் மக்களுக்கு கரண்ட் இல்லை. ஏன்னா எனர்ஜி செக்டார்ஸில் தான் ரொம்ப பெரிய அளவு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா. ஸோ கரண்ட் இல்லாத உக்ரைன், அதை பாதுகாத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகள். அந்த நட்பு நாடுகள் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே
இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிச்சிட்டு ஒட்டு மொத்தமாக இவங்களுடைய எனர்ஜி செக்டார்ஸை அழிக்க போகிறாங்க. அந்த எனர்ஜி செக்டார்ஸினுடைய டார்கெட் டிஃபைன் பண்ணிட்டாங்க ரஷ்யா. அதை வெளியிலையும் சொல்லிட்டாங்க, எங்களுடைய அடுத்த கட்ட டார்கெட் மிலிட்ரி, எனர்ஜி செக்டார்ஸ், இது ரெண்டும் தான் இருக்க போகுது, காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இரண்டையும் அழிச்சிட்டாங்கன்னா, அதில் மிலிட்ரி விட்டுருங்க, எனர்ஜி செக்டார்ஸ் அழிச்சிட்டாங்கன்னா இந்த வின்டர் அவங்களால சமாளிக்கவே முடியாது. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் லித்துவேனியா அப்படிங்கிற ஒரு நாடை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக சீனா தைவான் பிரச்சனை வரும்போது தைவானுக்குள்ள நான் என்னுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஆஃபீஸை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி லித்துவேனியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா தைவானை ஒரு நாடை அங்கீகரித்து அந்த நாட்டில் என்னுடைய தூதரகத்தை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் லித்துவேனியாவினுடைய அறிவிப்பு. அதே லித்துவேனியா யாருக்கு எதிராகவும் இருந்தாங்க, எப்படி சீனாவுக்கு எதிராக இருந்தாங்களோ ரஷ்யாவுக்கு எதிராகவும் இருந்தாங்க. ஆனால் அந்த லித்துவேனியாவுடைய இப்போதைய நிலைமை என்ன தெரியுமா? அங்கேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, அவர் வீட்டில் அந்த லித்துவேனியாலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ரொம்ப குளிரும். ஸோ அப்படி குளிரனால விறகு வாங்க போயிருக்காரு. விறகுக்கு விலை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு விலையை சொல்லியிருக்காங்க. இவர் நிறைய காய்கறிகள் இல்லாட்டி நிறைய விதமான தானியங்கள் எல்லாமே விளைவித்திருக்கிறார். இந்த தானியங்களை எவ்வளோத்துக்குப்பா வாங்கும் அப்படின்னு சொல்லும்போது விறகை விட கம்மியான விலையை சொல்லியிருக்காங்க. அங்கே எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு. எனர்ஜி கிரைசிஸ் வந்ததுனால எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விறகுக்கு கூட பல மடங்கு விலை ஏறிவிட்டது. ஸோ விறகு வாங்குவதை விட இந்த தானியங்களை எரித்தே என்னுடைய வீட்டை பார்த்துக்கொள்கிறேன், வீட்டை சூடாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானியத்தை எரிக்கிறாராம். அந்த அளவுக்கு அங்கே மக்களுடைய நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. என்டையராக நம்ம யோசிக்கிற ஒரு உலகத்தை விட அந்த உலகத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் காண்பிக்கப்படக்கூடிய பிம்பங்கள் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரஷ்யா அங்கே அழிஞ்சிட்டு இருக்காங்க, ரஷ்யாவை ரொம்ப பேர் அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், அப்படி உண்மையிலேயே ரஷ்யாவை அழிச்சிருந்தாங்கன்னா G20 நாடுகளில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம், ஓகேப்பா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கலாம். ஆனால் அந்த செய்தி வராததுக்கு காரணமே அங்கே ரஷ்யா அடி வாங்குறதை விட கூடுதலான நாடுகள் அடி வாங்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆசிய நாட்டினுடைய பிரச்சனை, ஆசிய நாட்டுக்கும் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, சப்ளை செயினை சரியாக நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதுவும் குறிப்பாக ஆசிய நாடுகள், ஏஷியன் கண்ட்ரிஸ், இவங்களுக்குள்ள அந்த சப்ளை செயினை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம சரிவர செஞ்சுட்டோம்னா எந்த நாட்டாலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சப்ளை செயினே நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மார்க்கெட்டை விரிவுபடுத்தாமல் எந்த இடத்துல சேஃப்டியான மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட்டை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு சின்ன அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. ஸோ சேஃப்டி மார்க்கெட் நல்லதா, இல்லை மார்க்கெட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் அங்கே பெரிய அளவு யுக்திகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே அது நல்லதா அப்படின்னு பார்த்தா சேஃப்டி மார்க்கெட் தான். இந்த சேஃப்டி மார்க்கெட்டை நம்ம எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ சீனாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சப்போஸ் நம்ம நாளைக்கு தைவான் அடிச்சிட்டோம்னா நம்ம கடன் கொடுத்துருக்கிற நாடுகள்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான். ஸோ உடனடியாக நம்ம கடன் கொடுத்த நாடுகள் எல்லாமே கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டமைப்பை நடத்தணும். அந்த கூட்டமைப்பை பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற கூட்டமைப்பை நடத்திட்டா என்ன, இந்த ஒரு ஐடியா இப்போ சீனாவுக்கு வந்திருக்கு. ஸோ சீனா என்ன செய்ய போகிறாங்க, ஓகேப்பா எல்லா நாடுகளும் வாங்க, நம்ம இந்த மாதிரி கடன் கொடுத்துருக்கோம், பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் எப்படிலாம் நின்றுட்டு இருக்கு, நிறைய நாடுகள் சரிவர செய்யாமல் இருக்கீங்களே, இதெல்லாம் எப்போ செய்வீங்க, சப்போஸ் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுடைய கடனுக்கான அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம என்ன செய்யணும், இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்கிற பலவிதமான சர்ச்சைகள் சீக்கிரமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப தீவிரமாக நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து நிறைய என்ஹான்ஸ் பண்ணி நிறைய ஸ்டடி பண்ணி அவங்களுடைய முடிவுகளை எடுத்துகிட்டு வராங்க. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. இந்தியா உறுதியாக சில விஷயங்களை நம்புகிறாங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து அடுத்த வருடம் FATFல ஒர்க் ஆகும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரும் இந்தியா ரஷ்யாவினுடைய உறவில் எந்த சிக்கலும் கிடையாது, இந்தியா இஸ்ரேல் உறவில் எந்த சிக்கலும் கிடையாது. கடைசியாக வந்திருக்கிற அப்டேட்டில் ஈரானுடைய ட்ரோன்ஸில் இஸ்ரேலுடைய உதிரி பாகங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கான இல்லாட்டி இஸ்ரேலுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி ஈரானுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வேறு ஏதாவது நாடுகள் ஈரான் கூட பிளாக் மார்க்கெட்டு அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்களா, இஸ்ரேல்கிட்ட சாதனம் வாங்கி அப்படியே அதை என்ன செய்கிறாங்க ஈரானுக்கு கொடுக்குறாங்களா, எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்குது, இதை பற்றியான இன்வெஸ்டிகேஷனையும் இஸ்ரேல் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நான் சொன்னதில் இந்த 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னேன். அது ஏன் சொன்னேன்னா அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் என்ன நடந்துச்சுன்னா சிஐனுடைய சீஃபும் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய உளவுத்துறை இருக்குது பார்த்தீங்களா FSB, அவங்களுடைய சீஃபும் சந்தித்து கொள்கிறார்கள். அப்படி சந்தித்த பிறகு அதே சிஐனுடைய சீஃப் உக்ரைனுடைய உளவுத்துறையினுடைய தலைவர் கூட சந்தித்துக் கொள்கிறார். இந்த உக்ரைன் மற்றும் சிஐனுடைய சீஃப் 2 பேரும் பேசிக்கொள்ளும் போது தான் என்ன நடக்குது, நிறைய விதமான குரூயிஸ் மிசைலை ஏவி விடுறாங்க ரஷ்யா. நீ என்ன வேணாலும் பேச்சுவார்த்தை நடத்திக்கோ, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, வடகொரியாவும் ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு குரூயிஸ் மிசைல் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க.
அமெரிக்காவினுடைய மெயின்லேண்டுக்கு என்னுடைய ஏவுகணையை அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிகேஷனான ஒரு உலக அரசியல். அதை சுற்றி நம்ம பார்த்தா செய்திகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. ஒரு நாடு செய்யும்போது இன்னொரு நாடு எதிர்க்கும் போது சில நட்பு கூட்டணிகளும் சில எதிரி நாடுகளும் நமக்கு தெரியாமலே உருவாகிட்டு இருக்காங்க. நாம் அதை சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இந்தியாவில் பிறந்ததுனால நாம் அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களிடம் இல்லாட்டி டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நான் என் நண்பன்கிட்ட கேட்டேன், ஐரோப்பிய ஒன்றியத்தில் லண்டனில் இருக்கார், எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்பா முதல்லாம் $800 கட்டிட்டு இருந்தோம், இப்போ $1600 $1700 மேலே கட்ட வேண்டியதாக இருக்குது எனர்ஜிக்கு மட்டுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய குரல்கள் இருக்கின்றன. ஸோ நீங்கள் பதிவு பண்ணுங்கள், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உண்மையான தோல்வி ரஷ்யாவுக்கா இல்லை உக்ரைனுக்கா இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கா? இது தெரிஞ்சாலே இந்த யுத்தம் சீக்கிரமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இவ்வளோ அப்டேட்டை நம்ம இங்கே அதுவும் தமிழ் பட்சத்தில் பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ ரஷ்யா உக்ரைன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்ரூயிஸ் மிசைல், அதில் இருக்கக்கூடிய டம்மி வார்ஹெட், அந்த டம்மி வார்ஹெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாம் இந்தியாவுக்கு முக்கியம். அந்த முக்கியமான சில விஷயங்களை பார்ப்பதற்கு தான் நம்ம இங்கே இந்த விஷயங்களை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன், அதாவது டைட்டான இன்ஃபர்மேஷன் பேக் தான் இந்த வீடியோ. இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.